கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. இந்த நாட்டுடைய ஏழைக்கு எப்போவாவது பேங்க்குக்கு போகணும்னா யோசிச்சு பார்க்க முடியுமா? பேங்குடைய கதவு வரைக்கும் தான் போக முடிஞ்சுதா? காங்கிரஸ் பார்ட்டி பேங்குகளை எல்லாம் ராஷ்டிரமயமாக்கி என்ன சொன்னாங்க? பேங்குகளுடைய கதவுகள் ஏழைகளுக்காக திறக்கப்பட்டிருக்குன்னு. 60 வருஷம் அவங்க அரசாங்கம் நடத்தினாங்க. 60 வருஷம். ஆனா நம்முடைய நாட்டுடைய 40% பேர் அவங்க பேங்குடைய கதவை கூட பார்க்காதவங்க. அதுக்காக அவங்க வட்டிக்காரங்கிட்ட போக வேண்டியிருந்தது. நிறைய வட்டிக்கு கடன் வாங்க வேண்டியிருந்தது. இந்த வட்டி மிருகங்கள் ஒவ்வொருத்தருடைய ரத்தத்தையும் உறிஞ்சு குடிச்சாங்க. வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி வாங்குறாங்களா இல்லையா? ஏழை மக்களை உறிஞ்சு குடிக்கிறாங்களா இல்லையா? இந்த பணம் ஏழை மக்களுக்கு பேங்க்ல இருந்து கிடைக்கணுமா வேண்டாமா? குறைஞ்ச வட்டியில கிடைக்கணுமா வேண்டாமா? பேங்குகள் மேல ஏழைகளோட உரிமையா இல்லையா? இது காங்கிரஸ் பார்ட்டியோ பேங்க் எல்லாம் பணக்காரர்களுக்காக திறந்து வச்சாங்க. எந்தெந்த மாதிரி பணக்காரர்கள் எல்லாம் பணத்தை பதுக்கி வச்சாங்கன்னு இப்ப நாங்க கொஞ்சம் ஸ்க்ரூ டைட் பண்ணி வச்சிருக்கோம். அவங்களுக்கு வேர்த்து ஊத்துது. ஜெயிலுடைய வாசனை தெரிஞ்ச உடனேயே ஓடுறாங்க ஓடுறாங்க. ஒருத்தன் தப்பிக்க போறது நான் சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு சகோதர சகோதரிகளே. இந்த பணம் பேங்க்ல இருந்து யாரு கொள்ளையடிச்சிருக்காங்களோ, இந்த பணம் பேங்குடைய பணம் இல்ல, இந்துஸ்தானத்துடைய ஏழைகளுடைய பணம். அந்த பணத்தை நான் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்புறம் இந்த காங்கிரஸ் அரசுல இருக்கிறவங்க இந்த பேங்குகள் மூலமாக இந்த பணக்காரர்களுடைய கஜானா ரொப்பினவங்க, அவங்களுடைய கணக்கும் சரி செய்யப்படும் சகோதர சகோதரிகளே.